ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சிந்து இருந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா அனுப்பின ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சிந்து ரொம்பவே பயந்துக்கிட்டு, நீங்கள் யார், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாருடி, உன்னை இங்கேருந்து தொக்க தூக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிந்து ரொம்பவே பயந்துடுறாங்க. இங்கே பாருங்கடா, விட்டுருங்கடா, டாக்டரே என்னை காப்பாற்று டாக்டரே டாக்டரே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கவும், அப்போ தான் நம்ம சிவா இருந்துட்டு மேலே இருந்து சிந்துவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம சிந்து இருக்கிற நிலைமையை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறி போய் கீழே ஓடி வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா அவகிட்ட நீ போகவே கூடாது, அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியல, என்னை மன்னிச்சிரு சிவா, நீ எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பெரியம்மா, மனசாட்சி இருந்தா இப்படியெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க பெரியம்மா, எதுக்காக அவளை ஆளை வச்சு எல்லாம் இங்கிருந்து துரத்தணும், இங்க பாருங்க பெரியம்மா, நீங்க பண்றது மிகப்பெரிய தப்பு பெரியம்மா அப்படின்னு சொல்லலான்னு எண்ணம் வருதுதான், ஆனா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் அழுத்தி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு, டாக்டரே என்னை காப்பாத்து டாக்டரே, இவங்க என்னை இழுத்துட்டு போறாங்க டாக்டரே, வாங்க டாக்டரே ப்ளீஸ் டாக்டரே அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், நம்ம சிவா மனசுல இருக்கிற எல்லா ஆத்திரமும் வெளியே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா நீ எங்கேயும் போகக்கூடாது சிவா, இங்கே இரு சிவா, அத்தை சொல்லியும் நீ எதுவுமே கேட்காம இங்கே இருக்க சிவா, நில்லு சிவா அப்படின்னு சொல்லியும் நம்ம சிவா அப்படியே யார் பேச்சையும் கேட்காம அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே கோவமா போயிட்டு அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம சிந்துவா காப்பாத்துறாங்க. இதை பார்த்த மகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, டாக்டரே ரொம்ப நன்றி டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, இங்க பாருங்க டாக்டரே, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது உங்க பெரியம்மான கூட பார்க்காம என்னை வந்து காப்பாத்தினீங்கல்ல, இந்த ஒரு அன்பே போதும் டாக்டரே எனக்கு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தா ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் சேர்த்து வை கடவுளே அப்படின்னு ஒரு பக்கம் ஆறுமுகம் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமா வந்து நம்ம சிவா கிட்ட, சிவா என்ன சிவா பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பெரியம்மா பேச்சை மீற மாட்டேன்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனால் என்னோட நம்பிக்கையை நீயும் உடைச்சிட்டல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க பெரியம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பெரியம்மா, இவ பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான், நான் இல்லை நிலை சொல்லலை, ஆனால் ஆரம்பத்துலேயும் இவ மேலே நான் உங்களை விட பயங்கரமான கோவத்தில் இருந்தேன், இவளை நான் ஏற்றுக்கவே மாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படி இப்படின்னு மனசுக்குள்ளே எவ்வளோ கோவத்தை அடக்கி வச்சு இருந்தேன். ஆனா இவளோட நல்ல மனசும் நல்ல குணமும் இவளோட அன்பும் எல்லாமே என்ன மனசை மாத்திருச்சு. அதுவும் உங்களுக்கு ஒரு நாள் புரியும். அதனாலதான் அவ இந்த வீட்டுல இருந்தா தானே அவளோட மனசும் அவளோட குணமும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவளை வீட்டை விட்டு துரத்திட்டா அவளை முழுசாக நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. இத்தனை நாளா அவளை என்னவா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரிதான் சிந்து அவ தெரியாம ஒரு தப்பு பண்ணதுக்காக, அதாவது பைரவி லைஃபும் ஆறுமுக லைஃபும் மாறி தான். நான் இல்லை நல்லா சொல்லலை, ஆனால் பைரவும் சரி ஆறுமுகமும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே சிந்து தான். சிந்து மட்டும் இப்படி பண்ணலைன்னா பைரவி மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு மருமகளை கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி மனசை மாத்துறதுக்காக என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்டு நம்ம மகா இருந்துட்டு, அக்கா உங்க மனசை மாத்துறதுக்காக சிவா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சிவா இங்க பாரு சிவா, அவ ரொம்ப ரொம்ப தப்பானவ, இந்த வீட்டுக்கு வந்தானா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே அடிமையா மாத்திடுவா, அதனால அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறது தான் ஒரே ஒரு வழி. இங்க பாரு சிவா, நீ முதல்ல இந்த விஷயத்துல தலையிடாம போய் வீட்டுல நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. ஆனா சிவா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, இந்த விஷயத்துல நீ தலையிடாதம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா, நான் உன்னை பெத்தவடா, உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணி கொடுக்குறவடா, அப்படி இருக்கும்போது என்ன பார்த்து நீ வெளியே போன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருமா, இந்த விஷயத்துல சிந்து விஷயத்துலயோ இல்லை என்னோட விஷயத்துலயோ நீ தலையிடாதம்மா, நான் பெரியம்மா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அன்னபூர்ணி கிட்ட போய், இங்க பாருங்க பெரியம்மா, இந்த விஷயத்துல நான் தானா முடிவெடுக்கிறேன்னுலாம் நீங்க நினைக்காதீங்க, கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை நம்ம மதிக்கணும், அவங்க கொடுத்த ஆர்டரை நம்ம மதிக்கலைன்னா இவ கேஸ் கொடுக்கலாம், கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் வரும், அதனால இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்போ சிந்துவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நம்ம சிந்துவை கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த அன்னபூர்ணிக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் என்ன, உள்ள போய் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கவும் நம்ம சிந்துவை போய் அதாவது சிவாவோட ரூம்ல விட்டுட்டு கீழே வராங்க. இங்க பாருங்க பெரியம்மா, நான் பண்ணது மிகப்பெரிய ஏமாற்றமாக கூட உங்களுக்கு இருக்கலாம், ஆனா நான் பண்ணது தப்பு இல்லைன்னு கண்டிப்பா ஒரு நாள் புரியும், உங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசுங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து கிட்ட போயிட்டு,
இங்கே பாரு சிந்து, உனக்காக இத்தனை நாள் நான் எதுவுமே பேசாமல் இருந்தேன். ஆனால் எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்க. நான் என்னோட அன்பு தேவைன்றதுக்காக எவ்வளோ பேர்கிட்ட நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இப்படி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க. இங்கே பாரு டாக்டரே, நான் ஒரு தெரியாமல் பண்ண தப்புக்காக நீ எத்தனை பேர்கிட்ட இவ்வளோ அசிங்கத்தை அதாவது அவமானத்தையும் நீ அனுபவிச்ச ஆரம்பத்தில். இப்போது நான் பண்ண தப்புக்காக இப்போ நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு வருத்தமே கிடையாது டாக்டரே. நீ மட்டும் என்னோட பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக யாருமே எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டரே. நான் சின்ன வயசுலேருந்து உன்னை என்னோட கணவனாக நினச்சி வாழ்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல, நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு கோபம் வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் பெரியம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அதுலேயும் கோபம் வர மாட்டேங்குது டாக்டரே. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட புருஷன் தான் பேச்சை கேட்கணும், நான் சொல்கிறத தான் கேட்கணும், அதாவது தான் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ எல்லாத்துக்கும் வேற மாதிரி இருக்க. என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நீ. என்னோட ஆசைகளை உன்னை நம்பி தானே நான் வந்திருக்கேன். நீ என் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாவது கண்டிப்பாக நீ சொல்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு உனக்கு என் கூட வாழ விருப்பம் இல்லைன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்ட டாக்டரே. அப்படி இருக்கும்போது நீ என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் எதுவுமே நான் கஷ்டமாக எடுத்துருந்துக்க மாட்டேன். ஆனால் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டரே. இனிமேலாவது அதாவது உங்கள் பெரியம்மாக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காதீங்கன்னெல்லாம் சொல்ல டாக்டரே. அதுக்காக என்னையும் அதாவது என்னை உதாசீனப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு சிந்து, அதே பெரியம்மா நீ நான் தப்பு பண்ணன்னு நினைச்சு தெரியாம தப்பு பண்ணாதவன தப்பு பண்ணன்னு நினைச்சு உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. நான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சும் தானே உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். அப்பயும் என்னோட பெரியம்மா பேச்சை தானே கேட்டேன், இப்பவும் பெரியம்மா பேச்சை தானே கேட்குறேன். அப்படி இருக்கும்போது நான் எந்த மாற்றமும் இல்லாம தானே இருக்கேன். இங்க பாருங்க டாக்டரே, அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறி இருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க அப்பவே என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் நார்மலாக இருப்பேன். ஆனால் இப்போது நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்க. விட்டதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி இருக்கிறவளை நீங்கள் நடு ரோட்டில் விடுறது நியாயமே கிடையாது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மகா வராங்க. வந்த உடனே நம்ம சிவாவும் சிந்துவும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. போன உடனே ஐஸ்வர்யா கிட்டேயும் அவங்க தம்பிக்கிட்டேயும், இங்கே பாருடா, இன்னும் கொஞ்ச நாள் போனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு குழந்தைய பெற்றுடுவாங்க போலேடா. இவங்களை இப்படியே விடக்கூடாது. இந்த சிவா எதுக்காக இப்படியெல்லாம் அந்த அன்னபூர்ணியவே இவன் எதிர்த்து பேசுகிறான்னா அந்த சிந்து எவ்வளோ மாற்றி வச்சிருப்பா, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, எதுக்காகத்த இன்னும் சாப்பிடாம நீங்கள் இவ்வளோ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு பைரவி, இத்தனை வருஷமாக என்னோட பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த சிவா சிந்து பேச்சை கேட்டுட்டு என்னை உதாசனப்படுத்திட்டு போயிட்டான். என் பேச்சை கேட்காம போயிட்டான். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் பண்ணதை பார்த்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, கோர்ட்டு கொடுத்த தீர்ப்புக்காக தான் சிவா இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரே தவிர வேற எதுக்காகவும் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா கீழே வராங்க. கீழே வந்த உடனே நம்ம அதாவது பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க சிவா, உங்களால் இப்போது அத்தை எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. எதுக்காக அத்தையை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? தப்பு பண்ணவளுக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்தே தானே ஆகணும். அவளை எதுக்காக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே பாரு பைரவி, நீயும் படித்தவ தானே, உனக்கும் இந்த சட்டமெல்லாம் தெரியும் தானே. அப்படி தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக நீ இப்படி பேசுகிற? கோர்ட்டில் கொடுத்த ஆர்டர் படி அவள் இந்த வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம மேலே கேஸ் கொடுத்தா நம்ம எல்லாருமே ஜெயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஏன் அவள் கேஸ் கொடுக்கல? நம்ம மேலே இருக்கிற மரியாதையிலையும் நம்ம மேலே இருக்கிற அன்புனாலையும் தானே, அவள் எல்லார் மேலேயும் வச்சிருக்க பாசத்தினாலையும் தானே எதுவுமே பண்ணாமல் வெளியே உக்காந்துருந்தா. அவள் எத்தனை நாள் அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருப்பா சொல்லு. நம்ம வீட்டுக்குள்ள அவள் 1 வருஷம் இருக்கிறது நியாயம்தான். இனிமே இதை பற்றி யாருமே பேசக்கூடாது. இங்கே பாருங்க பெரியம்மா, இது
நான் பண்ணது எவ்வளோ அதாவது நான் பண்ணது சரின்னு ஒரு நாள் உங்களுக்கு புரியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் என் கூட பேசுவீங்க. இப்போது நான் பேசினா கூட நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, நான் உங்ககிட்ட பேசாமல் கூட இருப்பேனே. ஆனால் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. நீங்கள் கல்யாண மண்டபத்தில் நான் பேசினப்பவும் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கல. இப்போவும் என்னை புரிஞ்சுக்கல. பரவாயில்ல, என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகி என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்கள அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிந்து கீழே வராங்க. வந்த உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக முறைச்சிக்கிட்டே, இங்கே பாருடி, என்னோட சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, என் சிவா என்னை என் கூட பேசாமல் பண்ணிட்டலடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, யாரையும் யார்கிட்ட இருந்தும் பிரிக்கிறதுக்கு அதாவது பிரிக்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டாக்டரு இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு கூட சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? இங்கே பாருங்கத்த, அதாவது என்னோட உண்மையான அன்பு புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் எனக்காக இப்படி பண்ணியிருக்காரே தவிர உங்களை உதாசீனப்படுத்தணும்னாலாம் இல்லை. என்னோட மனசு புரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் என்னை மருமகளாக ஏற்றுப்பீங்க. உங்கள் வாயாலே நீ மருமகளாக கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கும், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீ என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கும் இப்போ என் சிவாவை என்கிட்ட இருந்து பிரிச்சதுக்கும் கண்டிப்பாக நீ அனுபவிக்கிறே. இந்த ஜென்மத்தில் உன் கூட நான் பேசவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கத்த, அதாவது கோர்ட்டில் அந்த வக்கீல் மேடம் சொன்னாங்கல்ல, கோவம் நிரந்தரம், அதாவது கோவம், சிரிப்பு, வருத்தம், அழுகை, இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் என் மேலே இருக்கிற கோவமும் கண்டிப்பாக அது ஒரு நாள் நல்ல எண்ணமாக மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போயிட்டு சாப்பாடு போட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காடுறாங்க. இதை பார்த்து நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இவ வந்த வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே அவ வேலையை ஆரம்பிச்சிட்டா பாருங்கக்கா. ஏதோ இவ வீடு மாதிரி எப்படி ஒய்யாரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணி அமைதியா இருக்காங்க. அக்கா, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க, நான் கேட்குறேங்க்கா. போய் இங்க பாருடி, இதோ உன்னோட வீடு ஒன்றும் இல்லை, முதல்ல ஒய்யாரமா உட்காந்து சாப்பிட்றத நிறுத்திடி, நீ முதல்ல வெளியே போடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க, நேத்து இருந்து சாப்பிடாதது எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கு, என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் சாப்பிடதான் செய்வேன், இது என்னோட வீடு தான், நீங்க யாருமே இந்த வீட்டை விட்டு நீங்க யாரும் என்னை துரத்தவே முடியாது, இதுக்கு உரிமை யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இதை பார்த்த மகா இருந்துட்டு ரொம்பவே கோவமா அது சிந்துவை போயிட்டு வாடின்னு அப்படியே இழுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா சிவா வந்துடுறாரு. சிவா வந்த உடனே மகா பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை பார்த்து, இங்க பாருங்கம்மா அப்படின்னு கோவமா சொல்லவும், அதுக்கப்புறம் மகா இருந்துட்டு திரும்பி பாக்குறாங்க. இங்க பாருமா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, எதுக்காகம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புமா, நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியலையாம்மா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லை, நேத்து இருந்து இன்னும் சாப்பிடாம வந்து பசியில ஒரு வாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவங்கள இப்படி மனசாட்சி இல்லாம இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்லம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன சிவா, என்ன இவளுக்காக அம்மாவே எடுத்தறிஞ்சு பேசுறியா, அப்போ உன்னை பெத்து வளர்த்த நான் உனக்கு பெருசா தெரியல, இப்போ நடுவுல வந்தவன் உனக்கு பெருசா போயிட்டாளா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கம்மா, சாப்பாட்டு விஷயத்துல யாரையும் எதுவுமே சொல்லக்கூடாதம்மா, அந்த விஷயம் உனக்கு தெரியவே தெரியாத மாதிரி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகா இருந்துட்டு மகாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு போன் எடுத்துட்டு வந்து, மா உனக்கு போன் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பாரு சிவா, அந்த சிந்து பேச்சை கேட்டுட்டு நீ எவ்வளோ ஆடுறியோ ஆடிக்கிட்டு, அவளோட சுயரூபம் ஒரு நாள் உனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவளை நீயே வீட்டை விட்டு துரத்து வச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா ஐஸ்வர்யா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டே போயிடுறாரு. போன உடனே நம்ம மகா இருந்துட்டு ரொம்ப கோவமாகவும் ஆத்திரமாகவும் நம்ம ஸ்னேகா கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல, அந்த சிந்து பயங்கரமான கில்லாடியாக தான் இருக்கா, அவன் நினைக்கிறது தான் எல்லாமே நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அவளை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு சத்தியமாக புரியவே மாட்டேங்குது, இப்போ நான் என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு ரொம்பவே கோவமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்னேகா இருந்துட்டு, இங்கே பாருங்க ஆண்டி, அதாவது அந்த சிவாவோட கேஸை நான் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணலான்னு இருக்கேன், அதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க அன்னபூர்ணி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ஸ்னேகா, நீ இப்பவே அப்பீல் பண்ணிடு, நீ கவலையே படாத, இந்த விஷயத்துல நீ என்ன பண்ணாலும் நானும் சரி அன்னபூர்ணி அக்காவும் சரி, இது ரெண்டு பேருமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன், நீ கவலையே படாம நீ அப்பீல் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அது
தேவராஜ் இருந்துட்டு இங்கே பாரு ஸ்னேகா, கண்டிப்பாக நம்ம ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணால் சிவாக்கும் சிந்துக்கும் சீக்கிரமாக டிவோர்ஸ் கிடச்சிரும், நீ கவலையே படாத. இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவளை வீட்டை விட்டு மட்டும் துரத்திடாதீங்க, கண்டிப்பாக அது கோர்ட்டில் சொன்னான்னா கண்டிப்பாக நமக்கு எதிராக அந்த கேஸ் திரும்பிடும், அதனால் அவளை எதுவுமே பண்ணாதீங்க, அவளோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ அதுவே பண்ணட்டும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவராஜ் சொல்லவும், ஆண்டி உங்களுக்கு கேட்டுச்சா ஆண்டி, நீங்கள் ஏதாச்சும் பண்ண போய் அது ஆதாரமாக அவள் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கே கொடுத்துட்டானா அது வம்ப போயிடும், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க ஆண்டி, சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, அவள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது, என்ன பண்ணுறது, நீ இப்போ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால தான் இப்போ நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிவா கிட்ட ஆறுமுகம் போயிட்டு, இங்கே பாரு சிவா, சிந்துவை நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம், சிந்து பண்ணது தப்பு தான், இருந்தாலையும் சிந்துவால் தான் எனக்கு பைரவியே கிடைச்சா, பைரவி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு கிடைக்கவே மாட்டாங்க தெரியுமா, அவள் எவ்வளோ பெரிய அதாவது மூலக்காரி, அவள் ஒவ்வொரு விஷயமும் எப்படி முடிவெடுக்கிறா அதெல்லாம் பார்த்தா எனக்கு எவ்வளோ இம்ப்ரெஸிங்காக இருக்குது தெரியுமா, எனக்கு பைரவி மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு காரணமே சிந்து தானே, சிந்து மட்டும் இப்போ எல்லாம் செய்யலைன்னா எனக்கு பைரவி கிடைச்சிருக்க மாட்டான், உனக்கு சிந்துவும் கிடைச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, கண்டிப்பாக சிந்து மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்தில் எங்கே தேடினாலும் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, அப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும், இது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஏன் சிவா சிந்துவை விலைக்கு வச்சிருக்க, சிந்து கூட சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, அன்னபூர்ணி பெரியம்மா எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கிட்டு நம்ம சிந்துவையும் ஏற்றுக்கிட்டாதான் நான் சிந்து கூட சேர்ந்து வாழுவேன், கண்டிப்பாக அப்படி ஒரு நாள் வரும், இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், அன்னபூர்ணி பெரியம்மாவோட மனசு மாறுற வரைக்கும் நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரு மாதிரி பொறை எறியுது, வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியால் எழுந்து போய் தண்ணியும் முண்டுட்டு வர முடியல, ஒரு மாதிரி விக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சிந்து வந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு தண்ணி முண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம அன்னபூர்ணியும் வாங்கி குடிச்சிட்டு அப்பா அப்படின்னு தான் மூச்சு விடுறாங்க. இங்க பாருடி, நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய தேவையில்ல, எதுக்காக இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கிற போது உங்களை அப்படியே விட்டுட்டு போகணுன்ற என்ன எனக்கு வரல அத்தை, நீங்க தண்ணி முண்டு வந்து கொடுத்தா நீங்க வாங்கிப்பீங்களான்னு மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா எடுத்துட்டு வந்து கொடுத்தா கண்டிப்பா நீங்க குடிப்பீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அதனால் நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு தான் நினைப்பினே தவிர உங்களை அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சாரதாவோட வீட்டுக்காரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே பைரவியும் ஆறுமுகமும் அப்போதான் வெளியே போயிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம சாரதாவை பார்த்துட்டு, அம்மா எப்போம்மா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி வா பைரவி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிந்து இருந்துட்டு சாரதாவை பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏச்சி நிறுத்தடி, உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது, இங்கே பாரு, நீ எனக்கு புள்ளியும் இல்லை, நான் உனக்கு அம்மாவும் கிடையாது, எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம், உன்னை நாங்கள் தலை முழுங்கிட்டோம், இனிமே அம்மா கிம்மானு என்கிட்ட ஏதாவது பேச வந்த அவ்வளோதான் உனக்கு மரியாதை, செய்யாத தப்ப ஒருத்தர் மேலே போட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு எப்படி எங்களால் எங்கள் கண்ணு முன்னாடி நின்று உன்னால் பேச முடியுது, முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, உனக்காச்சு என்னோட மனசில் இருக்கிற கஷ்டம் உனக்கு புரியுது, உன் பொண்ணு இங்கே அதாவது அந்த சிந்துவை இங்கே வச்சு என்னால் பார்க்கவே முடியல, அவளை இந்த வீட்டை விட்டு போக சொன்னாலையும் போகவே மாட்டேங்கிறா, இங்கே தான் இருக்கா, கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன், ஒரு வருஷத்துக்கு என்னை யாருமே இங்கேருந்து அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி, எல்லா பிரச்சனையும் என்னால் தானே, நான் மட்டும் என் பொண்ணை ஒழுங்காக வளர்த்துருந்தேன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்திருக்காதுல்ல, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. இங்கே பாரு சாரதா, நீ பைரவியும் நீ தானே வளர்த்த, பைரவி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க, அப்படி தானே அவளையும் வளர்த்துருப்ப, அவளுக்கு இப்படி ஒரு புத்தி போனதுக்கு நீ என்ன பண்ணுவ, நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம்
பார்த்து பைரவி இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, இன்னும் ஒரு வருஷம் தானே, நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சிந்து இந்த வீட்டை விட்டு போயிருப்பா, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்க, உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் எல்லாரும் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் டாக்டர்கிட்ட இருந்து யாராச்சும் பிரிக்க நினச்சிங்க, அது கடவுளே இருந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்கள நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிவா இருந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சாரதாவை பார்த்துட்டு, அத்தை எப்போ அத்தை வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், வாங்க உட்காருங்க, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க, பரவாயில்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அத்தை, நான் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மேலே போகிறாங்க. மேலே போன உடனே சிந்து அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம சிவா இருந்துட்டு, சிந்து என்னாச்சு சிந்து, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம சிவா அதாவது சிந்து இருந்துட்டு, இங்கே பாரு டாக்டரே, நான் செஞ்ச தப்புக்காக எல்லாருமே என்னை வெறுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே என் பக்கம் இருந்தப்போ நீ என்னோட பக்கம் இல்லை. ஆனால் நீ என் பக்கம் இருக்கிற, ஆனால் இப்போ யாருமே என்னோட பக்கம் இல்லை. அதை நினச்சாதான் டாக்டரே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு சிந்து, இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் சிந்து. அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், அப்போவே இது எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுன்னு. இங்கே பாரு டாக்டரே, உன் மேலே வச்சுருந்த காதல் அளவுக்கும் அதிகமானது. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? நீ எப்படியாவது எனக்கு என் கூடவே இருக்க மாட்டியா, எனக்கானவனா ஆக மாட்டியான்னு நினச்சி தான் ஒரு பதட்டத்தில் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே தவிர பைரவியோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் ஆறுமுகத்தோட வாழ்க்கையும் நான் கெடுக்கணும்னு எதுவுமே பண்ண கிடையாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாரு சிந்து, உன்னை நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். நீ கவலையே படாத, நீ உன்னோட நல்ல மனசால் எல்லாருமே நீ நீ திருத்தினாலையும் உன்னோட நல்ல மனசை எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்னேகாவும் தேவராஜும் வராங்க. வந்த உடனே நம்ம மகா கிட்ட, இங்கே பாருங்க ஆண்டி, இந்தாங்க ஹைகோர்ட்டில் சிவாக்கும் சிந்துக்கும் டிவோர்ஸ் கேட்டு நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு எங்களுக்கு அதாவது எங்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மகாக்கு ரொம்பவே சந்தோஷமாக அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு, அக்கா உங்களுக்கு ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், என்ன அன்னபூர்ணி, என்ன மகா சொல்லு மகா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, இது என்ன தெரியுமா, ஹைகோர்ட்டில் சிவாக்கும் சிந்துக்கும் அந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்களாம். இது அப்பீல் பண்ண உடனே வந்து என்கிட்ட இந்த அப்பீல் லெட்டரை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருமகா, இந்த கோர்ட்டில் ஆச்சு நமக்கு சாதகமாக தப்பு பண்ணவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடாதே அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா ஹைகோர்ட்டில் கண்டிப்பாக நம்மளை விசாரிப்பாங்களே, அவளை எப்படியாவது நம்ம வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருமா, இதெல்லாம் எதுக்குமா, ஒரு வருஷம் சிந்துவை இந்த வீட்லேயும் இருக்க சொல்லி கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்குல்ல, அது இந்த ஒரு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ஆறுமுகம், நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க, இங்கே பாரு அவள் பண்ண தப்பாலாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் சிந்து இப்படி பண்ணதுனால தான் எனக்கு பைரவி மாதிரி ஒரு பொண்ணு, அதாவது என்னோட பொண்டாட்டியாக கிடச்சா, அதை நினச்சி தான் எனக்கு இப்போ வரைக்குமே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம பைரவிக்கு ரொம்பவே கோவம் வருது. அதுக்கப்புறம் இங்கே பாரு ஆறுமுகம், நீ சொல்கிறதும் சரிதான், சிந்து மட்டும் இப்படியெல்லாம் பண்ணலைன்னா கண்டிப்பாக பைரவி மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடச்சிருக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா மாதிரி ஒரு பொண்ணு குடும்பத்தை கெடுக்கிறதா நினச்சி நம்ம குடும்பத்தில் வந்து உக்காந்துருக்கோம், அதெல்லாம் நம்மளால் பார்த்துருக்கவே முடியாதுல்ல அப்படின்னு சொல்லவும், அதனால தான்மா சொல்கிறேன், அதாவது இப்போ சிந்துவை நம்ம குடும்பத்தில் மன்னிச்சு ஏற்றுக்கலாமா, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிந்து இருந்துட்டு,
இங்கே பாருங்க ஆறுமுகம், எனக்காக நீங்கள் அத்தைக்கிட்ட பேசுகிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் யாரும் எனக்காக இந்த வீட்டில் வருத்தப்படவோ இல்லை பரிதாபப்படவோ வேணாம். கண்டிப்பாக எல்லாருமே என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணாலும் எங்கே அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக என்னோட காதல் உண்மையானது, என்னோட காதல் தான் ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சிவா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. ஹைகோர்ட்டில் போயிட்டு சிந்துக்கு எதிராக கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதறி போயிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சிந்து இருந்துட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டரே நம்ம ஹைகோர்ட்டில் போயிட்டு இந்த கேஸை வாதாடுறதா உங்கள் அத்தை பெரியம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க, அப்படின்னு நமக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சிந்து நினச்ச மாதிரி சிவாக்கும் அதாவது 2 பேரும் பிரிவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.